வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியாமணி சேனல். சொல்லு. வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியாமணி சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன vlog பார்க்க போறீங்க அப்படின்னா, இது கண் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. எரியுது இந்த இடத்துல, அதனால தான் கண்டிப்பா எரியுது. ஆமா எல்லாம் இது ஏதோ பூச்சிக்கொடி வேற ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நம்ம சேனலில் நீங்கள் என்ன vlog பார்க்க போகிறீங்க அப்படின்னா, வளகாப்பு வீடியோ பார்ட் 2 தான் வந்து பார்க்க போகிறீங்க. இதில் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, போன டைம் ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து யாரெல்லாம் வந்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ரொம்ப லாங்லேருந்து வந்திருந்தாங்க. நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. இந்த இந்த இதுக்காக வந்து நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணோம். உங்கள் சேனல்லேருந்து இந்த வீடியோக்காக 2 நாளாக வெயிட் பண்ணுறோம், நீங்கள் ஒரு போஸ்ட் கூட போடலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அப்புறம் இன்னும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் வீடியோலாம் போட்டதெல்லாம் ஓகே, அதில் வந்து யார் என்னன்னு அந்த இடத்துல வந்து கொஞ்சம் மென்ஷன் வாய்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி, பாட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பாட்டு போட முடியாது, பட் இந்த வீடியோ vlogல முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் அந்த இடத்துல வாய்ஸ் கொடுத்துறேன். யாருங்கிறத கடைசியாக நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் யார் வந்து அதோட கட்டாச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரம்யா சிஸ்டர் தான். ரம்யா சிஸ்டர் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு ஒரு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியா அடிச்ச மாதிரி இருக்கு இல்லையா? ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தெரியுமா? எப்போ தெரியும்? ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ரீசெண்டாக தான் தெரியும். அந்த சிஸ்டர் முடிதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சிஸ்டர் முடிதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையாலுமே முடிதான் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஸ்வீட் பர்சன். பையனை விட்டுட்டு வந்துட்டாங்க, அதுதான் எனக்கு வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. நீனை விட்டு வந்துட்டாங்க. பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு vlogலயே இதுலயே வந்து பார்த்துப்பாங்க. இவங்களை எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கூட கேட்டிருந்தீங்க. அந்த அண்ணா பேர் சொல்லி ஒரு டைம் லைவ்ல வந்து கேட்டிருந்தாங்க, இவங்களை எப்படி உங்களுக்கு தெரியும்? இன்ஃப்ளூயன்ஸ் அதனால தெரியுங்க அப்படின்னு. ஓகே, அவங்களோட தான் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருந்தாங்க. அவங்களுமே ரொம்ப தூரத்துல தான் வந்திருந்தாங்க. ரிட்டர்ன் போகல. இப்போ இந்த செகண்ட் பார்ட்ல யார் யாரெல்லாம் வந்திருக்கா அப்படின்னு நிறைய பேர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் அதுல வந்து ஒரு 3 பேர் இருந்தாங்க. நிலா நடராஜனா, குக்குமண்ணா, நட்புநயம், ரம்யா சிஸ்டர். போன vlogல வந்து இவங்க 4 பேர் வந்து வந்திருப்பாங்க. கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா சிஸ்டர் அவங்களோட வந்து ஸ்டாப் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் தான். அதுக்கப்புறம் இது வந்து செகண்ட் பார்ட்டில் யார்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, காய் சிஸ்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஆமா தானே? காய் சிஸ்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ரொம்ப ஸ்வீட் பர்சன் இவங்க ரொம்ப ஸ்வீட் பர்சன். இதுல இருந்து வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? அவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்டாகிராம் மூலியமா தான், இது ஒரு இது மூலியமா தான் வந்து தெரியுமேவும். அப்புறம் நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ், இவங்களை கூப்பிடலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோல பாருங்க, கடைசியில வந்து நாங்க சொல்றோம். ஓகேங்களா? சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். கமெண்ட்டுக்கு பக்கத்துல ஹைப்னு பாயிண்ட் இருக்கும், மறக்காம பாயிண்ட் கொடுங்க. அப்பதான் நம்ம வீடியோ அடுத்தடுத்து நல்லா மூவ் ஆகும். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ள போலாம். கொஞ்ச நாள் தான் ஆகுது. 600 தான். சூப்பர். இன்னும் நிறையா வந்துருங்க. அடுத்த மீட்டப்பில் வந்து 1 lakh இல்லை 1 million அடிச்சு. மணியண்ணா அக்கா ஒரு வழி. அல்ல அல்ல நம்ம வீட்டிலேருந்து ஸ்டாண்ட் எடுத்து வந்துருக்கலாம். சூப்பராக இருக்கு, நல்லா பண்ணியிருக்கீங்க. வாங்க வீட்டுக்கு, கண்டிப்பா வாங்க. எல்லாரும் கேமரா பாருங்க. அப்படியே இருங்க, பாப்பா இங்க பாருங்க. ஏன் உங்க vlog தான், ஷார்ட்ஸ் தானே எடுக்க சொன்னாங்க? வீடியோ
வீடியோ ஃபோட்டோ ஒரே சொல்கிறாங்க ஒரு சின்ன கேப். ஃபோட்டோ எடுக்கணும். கேமரா பாருங்க, இங்கே பாருங்க. எடுத்து முடிச்சிங்கன்னா எடுத்துக்கலாம். நல்லா ஃபோனே பாருங்க. எடுப்பலி இப்படி குடிப்பலி கை விட்டு பலி. பாருங்க. பாப்பா சிரிக்கும் போது தானா மூடிக்குது கண்ணு.
vlog எடுத்து vlog அவங்க எடிட் பண்ணிப்பாங்க. கேமரா எவ்வளோ? 2 லட்சம். 2 லட்சம். அப்படியே பாருங்க. அப்படியே பாருங்க. ரெமினி போட்டுப்பாங்க. பிரைட்னஸ் வச்சுக்கோங்க. இருக்கு பாருங்க. இருக்கு பாருங்க. பாருங்க. கழுத்துல வைக்க பாருங்க. விஜயா வீடியோ எடுத்து போகிறதாலக்கா டைம் இல்லை. இங்கே பாருங்க. அப்படியே அப்படியே பாருங்க. கழுத்துல இது நல்லா இருக்கா? இல்லை இது நல்லா நீங்க கூப்பிட்டது முன்னாடி. சாப்பிடுங்க. நல்லா இருக்குல்ல? இப்பதான் வந்தோம். பொண்ணு மாப்பிள்ளைய கவர் பண்ணு அக்கா. இங்கே வர அப்படியே 2 பேரும் ஒரு போஸ். அண்ணா அப்படியே 2 பேர் கொடுங்க. சாப்பாடு வரலையே இன்னும். அக்கா என்ன காக்காவா வடை கொடுக்குறீங்க? சரி. சொன்னீங்க நீங்கள்
தலையை சுற்றி இல்லை அப்படியே போஸ்ட் பண்ணுறேன் சும்மா அப்படியே பாருங்க சாப்பிட்டாச்சுங்களா? நான் சாப்பிட்டேன். நானும் பிரியாவுக்கு சாப்பிட்டேன். நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. ரொம்ப டயர்டாக இருக்காங்க. அக்கா போகும்போது வாங்கிட்டு கூட்டிட்டு போங்க. வாங்க பரவாயில்ல வாங்கங்கிறேன். அவர் போயிட்டு விடுங்க. நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு போய்க்கலாம் விடுங்க. 2 நாள் கரைச்சி போய்க்கணும்னு அவசரம் இல்லை. வாங்க. டேய் யோஜி இதெல்லாம் வாங்க மாட்டா. செல்ல வந்து வச்சுருக்கேன். டவர் இல்லைன்னு நினைக்கிறேன். டவர் கம்மியாக இருக்கு. பாப்பா நீ தனியாக போறியா? மீன் அவங்க கூட போறியா? சரி. அவங்க மட்டும் தனியாக பசங்க போகிறாங்களா? ஆமாம் அதான் கேட்டேன். இந்த இடு அக்கா அந்த டைலாக் நலுங்கு வச்சுட்டான்னு சொல்லி ஒரு டைலாக் இருக்கும்ல. எல்லோரும் கிளம்பிட்டாங்க. நம்ம மட்டும்தான் இருக்கிறோம். அதனால் சின்னதாக ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்கோம். வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம். ஃப்ரண்ட்டில் வந்து வச்சுருந்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. பின்னாடி இருக்கிறது தான் பேக் டெக்கரேஷன். உங்கள் ஃபேஸ் காமிங்க. இறக்குங்கண்ணா. இவர் கேமராமேன். யார் இவருங்களா? ஓகே பாய்ண்ணா. பாய் டாட்டா. நீ நல்லா தின்னுக்கிட்டு நின்று கேட் நல்லா நீக்கி விடு. மாத்திட்டு வந்துட்டேன். இப்போ முடியல. மாத்திட்டு பாப்பா கொண்டு போய் விட்டுட்டுடா. ரேணு தாயம்பாளையமெல்லாம் போய் தம்பி அட்ரஸ் சொல்லி பெருந்தளவு போய். ஐயோ அப்போ டேரெக்டாக எங்களுக்கு கூப்பிடுது. நாங்கள் முன்னாடி எடுங்க. ஒரே நிமிஷம். பாப்பாப்பா ஓகேவா? இருக்கு. ம் 8 தானே? நாளைக்கு எடுக்கிறதா தெரியுங்களா? பரவாயில்ல வாங்க நம்ம தானே வந்துக்கலாமா? வரக்கூடாதா? சொல்றேன் அப்படி. சரி சரி வந்து பார்த்தீங்கன்னா வளகாப்பெல்லாம் முடிச்சுட்டு சார் வந்து கிளம்பிட்டார். எங்கள் அண்ணன் ஊருக்கு கிளம்பிட்டான் திருநெல்வேலி. பாய்ண்ணா டாட்டா சியூ. நெக்ஸ்ட்டு நீ பிறந்ததுக்கப்புறமா இந்த தடவை கவனிக்கவே இல்லை. ஆமாம் மா
அதுக்கு ஏன் அழுகுற? அழுகி நிற்பேன். நான் என்ன சொன்னேன்? பாய் டாட்டா, பார்த்து பத்திரமா போகணும் ஓகேவா? போயிட்டு ஃபோன் பண்ணணும். அடுத்து குழந்தை பிறந்தனே சொல்லுவோம், வரணும். உடனே சிரிக்கக்கூடாது ஓகேவா? பாய் டாட்டா. வேற அவன் தான் பார்க்கணும், வேற யாரும் பார்க்கணும்? சரிண்ணா, சரி பாய் டாட்டா. பார்த்தீங்கன்னா சென்ட் ஆஃப் அந்த ஊருக்கு போகிறேன். நான் அவனுக்கு பாய் சொல்லிவிட்டு பாப்பாவுக்கு ஒரு 2 சேரீ எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அதனால் ஒரு டீ சோறு சாப்பிட்லேன்ட்டேன். என்னடி டீ சாப்பிட்டு போகிறேன்ட்டேன். டீ ஒரு பேர் பிடி விடாது. பாப்பா பார்த்தீங்கன்னா இங்கே கலர் கோழி குஞ்சு வீட்டில் போய் உங்களுக்கு நான் ஃபுல்லாக காமிக்கிறேன். கலர் கோழி குஞ்சு வாங்கிட்டு ஒரே ஜாலியாக இருக்கிறாங்க. வேறு ஏதாவது? ஆனால் ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று கொடுத்துருங்க. அங்கெல்லாம் சாப்பிடலாம். தொட்டுட்டே இருக்கக்கூடாது, தொடக்கூடாது, விட்டுறாரு. அது பஸ் ஏற்றி விட போகிறோம். உண்மையிலே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 நாளாக ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தேன். கண்ணை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ரொம்பவே உதவியாக இருந்தேன். அவன் இல்லைன்னா என்னால் நிறைய சில வேலைகளை செஞ்சிருக்க முடியாது. வளகாப்பு நான் ஒருத்தனா தான் சுற்றிட்டு இருந்தேன். இந்த 3 நாள் என் கூட நல்லா சப்போர்ட்டாக இருந்தேன். ஐ மிஸ் யூ கண்ணன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, யார் யார் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் நம்ம கூப்பிட்டதில் நிறைய பேர் வரலையும் கூட. அதுக்கு ரீசன்ஸும் கொஞ்சம் வந்து மெசேஜ் பண்ணிட்டாங்க, வர முடியாது. ரீசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வர முடியல, கண்டிப்பாக வீட்டுக்கு வந்து பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. பார்த்து ராபர்ட் மீனாவை வந்து போன இதில் கேட்டிருந்தீங்க, ஏன் ராபர்ட் மீனா வரலையா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அவங்க ஏதோ கோயம்புத்தூர் வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி வந்ததுமே சொல்லிட்டாங்க. லேட் ஆயிடுச்சுங்கக்கா, கோயம்புத்தூர் கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. கடைசியாக வந்த இன்ஃப்ளூயன்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் மாயா சிஸ்டர். அவங்க வந்து அவங்களும் வந்தாங்க. அப்புறம் சென்னையிலேருந்து உண்மையிலே அவங்க மெயினாக காயத்ரி சிஸ்டர் வந்து கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். நம்ம ஒரு வார்த்தை சொன்னதுதான் கூட சென்னைக்கும் நம்ம திருப்பூருக்கு எவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோம். உடனே ஒரு சொன்ன அடுத்த செகண்டில் ஒரு 2 மினிட்ஸ் பொறுங்கன்னு சொல்லி ரீப்ளை பண்ணி நான் கண்டிப்பாக வர்றேங்க, என் ஹஸ்பண்டை நான் அப்லோடு வாங்கிட்டு அப்படின்னு உடனே சொன்னாங்க. உண்மையிலேயே காயத்ரி சிஸ்டர் ரொம்ப 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 நன்றி. அவ்வளோ லாங்கில் இருந்தெல்லாம் சீரியஸாக நானே வந்து சென்னையிலேருந்து வர்றது அப்படிங்கிறது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ நானாகவே இருந்தாலும் அதை சில சமயம் யோசிச்சிருப்பேன் தான். ஐயோ இவ்வளோ தூரமாக போகணுமா, சரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தா பேசிக்கலாம், இல்லைன்னா நம்ம போகிற செலவுக்கு ஏதோ ஒரு கிஃப்ட் வாங்கி பார்த்துருவோம், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் போகுமே தவிர பாப்பாவையும் கூட்டிட்டு அங்கேருந்து இவ்வளோ தூரம் வரல. உங்களுக்கு எப்படி சொன்னா தெரியும் அப்படின்னா காய் ஜான்சன் அப்படின்னா உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம் சிஸ்டர். ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஈரோட்லேருந்து ஈரோடு தானே கோகிலா சிஸ்டர் அவங்களும் வந்திருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். அதாவது பாப்பா நம்ம பாப்பா வந்திருந்தாங்க. பாப்பா சோ ஸ்வீட். அவளுக்கு ஏதோ பிறந்த நாள் எனக்கு இப்போ 2 நாள் என்ன விஷ் பண்ண முடியல, எனக்கு தெரியல. நான் அதை பார்த்தேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாகவே இருக்கும், அதனால வந்து பார்த்தீங்கன்னா விஷ் பண்ண முடியாமல். அடுத்து வேற யார் வந்திருந்ததில் இன்னொருத்தவங்க வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக திருப்பூர்லேருந்து ராமநாதபுரத்துக்கு லாங் டிரைவ் போயிருக்காங்க. ரொம்ப ஜாலியாக போயிருக்காங்க. இல்லை நான் அம்முவரசன் சிஸ்டர் சொல்கிறாங்க. நான் வருவான்னு கண்டிப்பாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா அவங்க வந்து கோயம்புத்தூர்ல இருந்தாங்க இல்லையா, காலி பண்ணி அவங்க ராமனோட போயிட்டாங்க. பட் அவங்க வருவான்னு கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கல. ஏன்னா லாங்கில் ரொம்ப லாங்காக இருக்குது. அங்கே நின்றுட்டு எல்லாம் இது வச்சுருந்தாங்கன்னா பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுச்சு. ரொம்ப நான் கேட்டேன், என்ன சிஸ்டர் இவ்வளோ டயர்டாக இருக்குங்க அப்படின்னா, ஐயோ நான் முடியல நான் என்னால் அப்படின்னாங்க. அவங்க வந்த வரைக்கும் ஓகே, ரிட்டன் அவங்க போகையில தான் ரொம்ப கஷ்டம். அது இந்த வெயிலில் பஸ்ஸில் வந்துட்டு மறுபடியும் ரிட்டன் பைக்கில் போகிறது யோசிப்பார். ராம்நாத் வரைக்கும் பைக்கில் போனால் என்ன ஆகும் நிலைமை. அப்பா அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் பண்ணணும். ஆமாம், பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். எங்களுக்காக எவ்வளோ தூரம் லாங் ட்ரைவ் பண்ணிட்டுருக்கு கண்டிப்பாக. அப்போ நம்ம ஃபாலிகா ஃபேமிலி நம்ம காரைக்கால் நம்ம போயிருப்போம், அவங்க ஃபேமிலி வந்துருந்தாங்க. அதுவும் சும்மா சொல்லக்கூடாது, அவங்களும் லாங்கு தான். அதாவது எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப 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 நன்றி. அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்ததெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் தான் நம்மளுக்கு. அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். வந்து என்னோட விழாவை சிறப்பித்து தந்திருக்கு. பாலிகா வீட்டிலேருந்து வரும்போது எனக்கு என்னெல்லாம் நான் சாப்பிடுவோம். அதாவது அவங்க வீட்டில் அந்த தம் ரூட்டு அங்கெல்லாம் ஃபேமஸ். நாகப்பட்டினம் அது இன்னும் காரைக்கால் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த தம் ரூட்டுன்னு சொல்லுவாங்க அது. அப்புறம் இன்னொன்று கருவாடு, இன்னொன்று என்னமோ அந்த நெய்க்குள்ளல் அந்த அதுன்னு நினைக்கிறேன். நெய்க்குள் கொண்டு வந்துட்டாங்களா? காமிக்கவே இல்லை. நான் சாப்பிட்டேன். நெய் பிடிக்காத, நெய் குழல் பிடிக்குமா? அது எல்லாமே எனக்கு பிடிச்சது எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுவும் இல்லாமல் கருவாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன பண்டெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. செக்கிங் நடந்திருக்கு. அவங்க அங்கேருந்து காரில் தான் வந்தாங்க. செக்கிங் நடந்திருக்கு. செக்கிங் அப்போ
என்னமோ கேட்டதுக்கு தான் ஒன்றும் இல்லை சார், கருவாடு தான் இருக்குது, வேணா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே சிரிச்சுட்டாங்க. உண்மையாலுமே அங்கேருந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருந்ததுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். எல்லாருமே லாங்லேருந்து தாங்க வந்திருக்கீங்க. ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக வந்து விழாவை சிரிப்பத்து கொடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றி. ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷம். தெரியல, நிறைய பேர் இருந்தாங்க, பார்த்துருப்பீங்க. இது கார்த்திக் சார் அக்கா, கார்த்திக் சார் அக்கா அவங்க வந்திருந்தாங்க. அக்கா அண்ணனும் அக்காவும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவலோட வந்து ரொம்ப ஜாலியாக கிளம்பி வீட்டில இருந்து அவங்க வந்தது நான் vlog பார்த்தேன். அவங்க அவ்வளோ ஜாலியாக எக்ஸைட்மெண்ட்டாக கிளம்புறாங்க. அவங்க வந்திருக்காங்க, இவங்க வந்திருக்காங்க, வராங்களான்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன லேட்டா வந்துட்டீங்க. ஆமா, தம்பிகளை வந்து பரவாயில்ல, தம்பியை வந்து வரலைங்கிற காரணத்தை நாங்க பாத்துட்டோம். அவனுக்கு வீடியோல வரல, சரி ஓகே தான். ஆனா நீங்க கிளம்புனது லேட்டா கிளம்பிருக்கீங்க, நேரமாவே கிளம்பிருக்கீங்க எல்லாருமே. அவ்வளவுதானா? அவ்வளவுதான் இன்ஃப்ளூயன்ஸ் இவங்க தான் நினைக்கிறேன். யாரையாவது மிஸ் பண்ணிட்டோமா தெரியல, இல்லை இவ்வளோதான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு யாராவது 2 பேருக்கு யாராவது சொல்லாமல் இருக்கோம்னு நினைக்கிறேன். இல்லை, எல்லாரும் மேக்ஸிமம் எல்லாத்தையுமே சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதில் மெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்காக ரொம்ப வந்து அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிற வேலையும் நம்மளுக்காக வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. பரவாயில்லைங்க, நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் தானே அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணது வந்து பாய்ஸ். ஆமா, நம்ம நட்புநயம் சேனல்ல இருக்கிற களத்துல இறங்கி சாப்பாடு தெரியாது. ரீசெண்டா இப்ப 1 நாள் 3 நாள் நேத்தா இன்னைக்கு வந்து அந்த பசங்க நல்லா செஞ்சாங்க. நம்ம வீட்டு விசேஷங்கா அப்படிங்கிற மாதிரி எடுத்து செஞ்சாங்க. அக்கா வந்து கேட்டிருக்காங்க, பவானிக்கா வந்து கேட்டிருக்காங்க, அக்கா இது நம்ம வீட்டு விசேஷங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் போடலாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அம்மா தேங்க்யூ ஸோ மச். நீங்க பாடலாம் பாப்பீங்களான்னு இந்த வீடியோல நாங்க நன்றி சொல்ல யாருக்கு கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயினா இதுல வந்து இந்த வீடியோல நான் மட்டும் வந்து தனித்து என்னால் செய்ய முடிஞ்ச அளவு நான் செஞ்சுட்டேன். என்னால் முடிஞ்ச அளவு செஞ்சேன். பட் இருந்தாலும் இவங்க இல்லைன்னா என்னால் இதை பண்ணியிருக்க முடியாது. அப்படிங்கிற பெர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பியூட்டிஷன் அந்த பிருந்தா அக்கா, அப்புறம் நிவர்த்தியா பாப்பா, அப்புறம் பவானி அக்கா, இன்னொரு பிருந்தா அக்கா, பிரகாஷ் அண்ணா, அவங்க வீட்டுக்காரரு, இவங்கெல்லாம் மாமா எங்க கார்த்தி மாமாலதான்க்கா. இவங்கெல்லாம் இல்லை அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த இடத்துல என்னால டிராவல் பண்ணிருக்க முடியாது. அந்த ஃபங்க்ஷன்ல வந்து என்னால சாப்பாடு மெயின். அந்த சாப்பாட்டை வந்து அவங்க தான், சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, எனக்கு அவங்க பிருந்தா சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் இந்த கீதா சிஸ்டர் அவங்க தான் வந்து பிளேட் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஃபுல் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா பிருந்தா அக்கா தான் பண்ணியிருந்தாங்க. அதாவது பிரியாவுக்கு மேக்கப் பண்ணி கொண்டு வந்து மண்டபத்தில் சேர்க்கிற வரைக்கும் அந்த பிருந்தா அக்கா அந்த பொறுப்பு வந்து கையில் எடுத்துட்டாங்க. நிவர்த்தியா பார்ப்பாங்க. பவானி அக்கா அவங்கள பார்த்துக்கிட்டேன்னு வச்சுங்க, தம்பி நான் ஸ்டேஜில் நின்று இப்படின்னு வந்தேன், தம்பி நீங்கள் இங்கே வரவே வேண்டாம், நீங்கள் அங்கேருந்து அங்கே பாருங்கள், இந்த ஏரியா நாங்கள் பார்த்துக்குறோம். அதாவது எப்படி சொல்ல, நம்ம வீட்டில் ஒரு விசேஷம்னா நம்ம எப்படி கலந்துக்கோங்க அந்த மாதிரி பண்ணாங்க. உண்மையிலே இந்த நேரத்தை வந்து நான் அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அவங்களுக்கு கை மாற நான் என்ன செய்யல. கண்டிப்பா நான் என்ன ரொம்ப நன்றிங்கக்கா. நன்றி பவானிக்கா, பிருந்தாக்கா, 2 பிருந்தாக்கா, பவானிக்கா, நிவர்த்தியா பாப்பா, எங்க கூட பிறந்தவங்க, அதாவது சோபனா. ஆமா, எங்களுக்கா சாமி அந்த அக்கா பேட்டாக்க நல்லா சாரிக்கா. சோபிகா மும்பைல இருந்து வந்திருந்தீங்க. அவங்க சௌபாகியா சிஸ்டர், அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா மெஹந்தி ஆர்டிஸ்ட். உண்மையிலே நீங்க எல்லாரும் சுத்தி வேற ஆர்டிஸ்ட் தாங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட், மெஹந்தி ஆர்டிஸ்ட், 2 பேர் பார்லர் வச்சிருக்காங்க. ரொம்ப 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 நன்றி. அவங்களோட எப்படி அவங்களுக்கு வந்து நன்றிங்கிற ஒரு வார்த்தை கண்டிப்பா இது பண்ணல. கண்டிப்பா அவங்க ஃபங்க்ஷன்ல நான் இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். சோபியக்கா வந்து பாத்தீங்கன்னா 25ஆம் தேதிக்கு மேல தான் வந்து பாத்தீங்கன்னா ஊருக்கு வர்றது. நம்ம வந்து 20ஆம் தேதி ஃபங்க்ஷன் வச்சனால 2-3 நாள் முன்னாடியே வந்து வந்துட்டாங்க. இதை வந்து நமக்கு வந்து யாரை செய்யணும்னா நம்ம சார்ந்தவங்க, நம்மளோட கூட பிறந்தவங்க, நம்ம வீட்டில் இருந்து செய்ய வேண்டிய சில வேலைகள் எல்லாமே அவங்க பண்ணிட்டாங்க. இதில் நிறைய ஸ்ட்ரகிள் நாங்கள் வந்து அனுபவிச்சோம். இல்லை நான் வந்து ஸ்ட்ரகிள் வரும்னு நினைச்சு தான் சில விஷயங்களை தவிர்த்தேன். ஆனால் இப்படி ஒரு ஸ்ட்ரகிள் வரும்னு நினைப்பேன். நீங்கள் எல்லாரும் வந்து இப்போ பார்த்ததுல வந்து ரொம்ப ஹாப்பியாக கொண்டாடிட்டீங்க அப்படின்னு. இதில் ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்கு. ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன அழுக வச்சிட்டாங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. அது என்ன ஏது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் விளாக்ல விலாவரியாக கண்டிப்பாக விலாவரியாக வந்து நாங்கள் சொல்லிடுவோம், கண்டிப்பாக சொல்லுவோம். ஏன்னா வந்து நீங்கள் ஹாப்பினஸை மட்டும் நாங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது கிடையாது. எப்பவுமே எங்களோட குட் நியூஸ் ஆகட்டும் பேட் நியூஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி கண்ணனையும் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவன் வந்து என்னோட எல்லா ஃபங்க்ஷன்லையுமே என் கூட இருந்திருக்கான். எல்லா ஃபங்க்ஷனுமே பார்த்தீங்கன்னா வருவான். ஃபங்க்ஷனுக்கு முதல் நாள் வரையும் அந்த ஃபங்க்ஷன் எனக்கு ஃபுல்லாக கூட வேலை செய்யும். அன்றைக்கி நைட்டு கிளம்பி ஓடிப்போம். இதே அவனோட ரொட்டீன். இந்த தடவை தான் நான் பிடிச்சி வச்சு அவனை அனுப்பினேன். ஒரு நாளாவது எக்ஸ்ட்ரா எங்களோட இருடா, ஏன்னா அவங்க மளிகை கடையில் வேலை வச்சிருக்கனால அவனால் வர முடியறதில்ல. அவனும் இல்லைனாலும் சத்தியமாக சொல்கிறேன், என்னால்
சமாளிச்சு ஏன் கேட்டீங்கன்னா எல்லாமே. திருப்பூரில் நான் போய் திருப்பூர் ஜாமான் வாங்கிட்டு வரேன் இவ்வளோ தான் கூட்டிகிட்டு போயிருக்கோம் இவ திரு லக்கேஜ் வந்துட்டு எப்படி வருவா அப்படிதான் இருந்தோம் ஏன்னா இந்த வேலை வந்து நம்ம 2 மாசத்துக்கு முன்னாடி இருந்தே ஸ்டார்ட் பண்ணனால டக்குன்னு என்னால வந்து வர முடியாதுங்கறனால வெயில் தாழ வெயில் இருக்கோ போய் நம்ம வேணுங்கிறத வாங்கிட்டு வந்துட்டு எவ்வளோ வெயிட் இருந்தாலும் அதை நாங்கள் 2 பேரும் தான் சுமக்கிறது வைக்கிறது எல்லாமே நாங்களே. அண்ணன் 2 நாளைக்கு முன்னாடி வந்தனால எங்களுக்கு ரொம்பவுமே வந்து ஹெல்ப்பியாக இருந்துச்சு. ஹெல்ப் ரொம்ப இதில் சந்தோஷம் நிறையா இருக்குது. சில விஷயங்கள் வந்து அது வந்து இனிமேல் அதை மாற்றவே முடியாது. அதை மாற்றணும்னு அவங்க நினச்சாலும் அது முடியாது. அதுக்கான காரணத்தை கண்டிப்பாக நாங்கள் அடுத்த வீடியோவில் என்ன காரணம் என்னங்கிறது அது வந்து நீங்கள் ஆல்ரெடி போன வீடியோலயே கீழே மென்ஷன் பண்ணி கேட்டிருக்கீங்க. அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணவே இல்லை. வீடியோவில் ரிப்ளை பண்ணிக்கலாம் வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து அது கரெக்டாக சரியாக தப்பாங்கிறது நீங்களே சொல்லிடுவீங்க. சரி ஓகே, இந்த விளாக வந்து இதோட முடிச்சுக்கலாம். நாங்கள் எதுவும் யாராவது விட்டுருந்தோம் அப்படின்னா சாரி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி விளாக் எடிட் பண்ணாமல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை நாங்கள் வாய்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட்டுக்கும் ஸ்டார்டிங்க்கு வந்து வாய்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எடிட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் யாரை விட்டுருக்கோம் அப்படிங்கிறது. ஓகே, இந்த விளாக் இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு விளாக்ல பார்க்கலாம். பாய் டாடா.